அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல 1,00,000 ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், யூடியூப்லயும் 1,00,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ போட்டா பல லட்சம் பேர் பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதுல நிறைய பேர் கேட்கிற ஒரு டவுட் தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது இந்து அறநிலைத்துறை அப்படின்னா என்ன? இந்த அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோயில்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த சட்டங்கள்ங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் பொருந்துமா அல்லது இந்தியா முழுக்குமே பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா HREC டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல்ல, அதாவது இந்த அறநிலைத்துறையோட கண்ட்ரோல்ல 44,000 கோயில்களுக்கு மேல இருக்கு. இந்த 44,000 கோயில்களும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த கவர்மெண்ட் கோயில் பொதுவானது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க எல்லாத்துக்குமே இந்த கவர்மெண்ட் கோயில் பொதுவானது. அதே மாதிரி இந்த சட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த சட்டம் எதிலிருந்து கொண்டு வந்தாங்க, எதன் அடிப்படையில கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஆரம்பத்துக்கு நம்ம போகணும். சரி, வாங்க நம்ம போலாம். இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போற பக்தர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுயமரியாதையா இருக்கட்டும், அல்லது அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறைகள்லாம் இருக்கும். அந்த குறைகளை நம்ம எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எதன் மூலியமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்மளுடைய உரிமைகள்லாம் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கோயிலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமானமா இருக்கட்டும் அல்லது ஒரு சுயமரியாதை இழப்பா இருக்கட்டும் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படி நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க.